Hi students, this is Tirumala Max YouTube channel. 10th standard first chapter 2 marks public exam question papers la irukra 5 previous year question papers la irukra sums ellama 2 marks ஐ இப்ப நம்ம solve பண்ண போறோம். Let us go to the video. 10th max chapter 1 relations and functions. முயற்சி plus பயிற்சி which is equal to வெற்றி. This is your goal you have to achieve like this. So முயற்சியும் பயிற்சி இருந்தா தான் வெற்றின்ற கனியை நீங்க அடைய முடியும். So please make sure that முயற்சி plus பயிற்சி which is equal to வெற்றி. So next one is இந்த தேர்வு என் வாழ்க்கையின் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று எண்ணி ஒவ்வொரு தேர்வையும் எழுத வேண்டும். So you have to make a habit to think that every exam will be the best exam in your life. So make sure that இந்த எந்த தேர்வு எழுதினாலும் என்னோட வாழ்க்கையில இதுதான் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று நினைச்சிட்டு நீங்க எழுதுனீங்கன்னா definitely you will be able to succeed in your life, my dear children. Let us go to this one, and the next one is your journey towards your dream has begun. So the thing is your public examination is just now, it is going to start, and your journey is started for your entire career now. So please subscribe to Tirumala Max YouTube channel. Whatever exam updates will be updated in my channel, and as well as the one which previous year question papers, everything it is getting solved for all the subjects, my dear children. Please subscribe and forward to your friends also about this channel. Let us go to the chapter 1 first sum of exercise sums. The example sum is 1.1 first, அதாவது செப்டம்பர் 2021ல example 1.1 question கேட்டிருக்காங்க. If a is equal to 1, 3, 5 and b is equal to 2, 3. So show that n of a cross b is equal to n of b cross a. So which is equal to n of a cross n of b ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் n of a ன்னு எடுக்கணும். சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா n of a-ன்றதை நம்ம எடுக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ n of a என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ a முதல்ல எழுதுங்க. a is equal to அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1, 3, 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா n of a மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்றத எழுதணும். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க இன்னும் கவனிச்சுங்க. 1, 2, 3 மொத்தம் எத்தனை இருக்கு? மொத்தம் 3. n of a வந்து மொத்தம் 3ன்னு இருக்கு. ஸோ தென் வி கோ டு b டேர்ம்ஸ்க்கு. bக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்றத நம்ம பார்க்கணும். bக்கு வந்து 2 அல்லது 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? n of b is equal to 2. ஸோ உங்களுக்கு n of a கிடைச்சாச்சு, n of b கிடைச்சாச்சு. நம்பர் ஆஃப் a டேர்ம்ஸ்னு அர்த்தம், நம்பர் ஆஃப் b டேர்ம்ஸ்னு அர்த்தம், ரெண்டும் கொடுத்தாச்சு. ஸோ இந்த நவ் த கொஸ்டின் இஸ் n of a cross b ன்னு சொல்றாங்க. n of a cross b which is equal to n of a ஓட வேல்யூ என்ன ஃபார்முலா, என்ன வேல்யூ அது? 6 மொத்தம். n of a cross b ன்ற மொத்தம்னா எப்படின்னா 3ஆம் நம்பர், அதாவது என்ன பண்ணணும்னா இங்க 3 இருக்கு, அடுத்தது 2, ஸோ ஈக்குவல் டு 6. ஸோ n of a cross b is equal to 6ன்ற வேல்யூ, LHS ஓட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சாச்சு. ஸோ தென் நம்ம அடுத்ததுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ரைட் சைடில் இருக்கிற டேர்ம்ஸ் எடுக்கணும். ஸோ ரைட் சைடில் இருக்கிற டேர்ம்ஸ் என்னன்னா n of a சொல்லியிருக்கோம். ஸோ n of a ஓட வேல்யூ வந்து 3, n of b ஓட வேல்யூ வந்து என்ன வேல்யூ? 2. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை n of a cross n of b which is equal to 3 into 2 which is equal to 6 ன்னு கிடைச்சிச்சு. ஸோ therefore உங்களுக்கு என்ன இப்போ கண்டுபிடிக்கணும்? n of b cross a. ஸோ b cross a என்னன்னா n of b cross a, அதுவும் அதே மாதிரி தான். b ஓட வேல்யூ என்ன இருக்கு உங்களுக்கு? 2 நம்பர். ஸோ அப்போ 2 into 3 which is equal to 6. ஸோ n of b cross a equal to 6. உங்களுக்கு அது தேவையானது உங்களுக்கு கிடைச்சாச்சு. அதே மாதிரி இங்க n of a into n of b, அதாவது n of a ஓட வேல்யூவையும் n of b ஓட வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ therefore n of a cross b is equal to n of b cross a equal to n of a cross b into n of b which is equal to 6. So therefore it is proved. I hope in the answer உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Let us go to the second sum of September 2021 இருக்கிற கேள்விக்கு நம்ம போலாம் அடுத்தது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.2ல செகண்ட் சம் கேட்டிருக்காங்க.
செப்டம்பர் 2021ல வந்திருக்குது. ஸோ என்ன கொஸ்டின்னா, let a is equal to 1 2 3 4 up to 45 வரைக்கும் போகுது and r be the relation defined is as square of a numbers. நல்லா கவனிங்க children, square of a numberன்னு கொடுத்துருக்காங்க. Square of a number on a. Write r as a subset of a cross a. Find domain. Domain கண்டுபிடிக்க சொல்றாங்க, range கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இது எப்படின்றத நம்ம இந்த இதில் பார்ப்போம் இப்போ. ஸோ சொல்யூஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ எழுதிக்கங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4, அப் டு 45 வரைக்கும் போகுது. ஸோ அதனால 45 வரைக்கும் எழுதிக்கிறோம். ஸோ தென் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ரிலேஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ ஸ்கொயர் நம்பர். ஸ்கொயர் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கொயர் நம்பர்னு எழுதிக்கிறோம். நம்ம ஸ்கொயர் நம்பர் எழுதுனதுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம என்ன பண்ணோம்னா அது வேல்யூஸ் எடுத்து எழுதுறோம். தேர்ஃபோர் கொடுத்துருக்க கொஸ்டின் ஆர்னால ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் நம்பர்ஸ், அதாவது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா அந்த வேல்யூ கிடைக்கணும். எப்படி? ஸோ 1 into 1 ஸ்கொயர் நம்பர், 1 1s are 1. அடுத்தது 2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 4. இது உங்களுக்கு புரியறதுக்கு நான் இங்கே சைடில் எழுதுறேன். அதாவது எப்படின்னா 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா 4, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 4 ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? 16, 5 ஸ்கொயர் பண்ணா 25, 6 ஸ்கொயர் பண்ணா 36, 7 ஸ்கொயர் பண்ணா 49. ஸோ 49 நம்மளுக்கு வராது. ஸோ ஏன்னா அது வந்து 45க்கு மேலே போகுது, அதனால வராது. ஸோ யூ ஹேவ் டு டேக் ஒன்லி 1, 4, 9, 16, 25 அண்ட் 36. ஸோ அதில் நம்மளுக்கு இந்த 1 ஸ்கொயர்னா நம்ம 1 தான் எடுக்கணும், 2 தான் எடுக்கணும் செகண்ட் ஒன்னுக்கு. ஏன்னா நம்ம ஸ்கொயர் நான் கொடுத்தனால ஸ்கொயர்ல வர ஆன்சர் தான் நம்ம எழுதணும். நல்லா புரிஞ்சுங்க. ஸோ 3, தென் 4, தென் 5 அண்ட் 6. அதாவது இந்த டேர்ம் எக்ஸ் டேர்ம்ல வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து 1, 2ன்னு எழுதணும், செகண்ட் டேர்ம்ல வந்து ஸ்கொயர் நம்பர்ஸ் எழுதணும். ஸோ அப்போ 3, என்ன இருக்கு? 3க்கு 9 இருக்கு. அடுத்தது 4க்கு வந்து 16, 4 ஸ்கொயர் பண்ணா 16, 5 ஸ்கொயர் பண்ணா 25, 6 ஸ்கொயர் பண்ணா 36. ஸோ இந்த வேல்யூஸ் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ r is equal to 1, 1, 2, 4, 3, 9, 4, 16, 5, 25 and 6, 36. ஸோ இப்போ இது நம்ம வேல்யூஸ் எடுத்து எழுதியாச்சு, ஆரோட வேல்யூ. இப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டினுக்கு நம்ம பார்க்கணும். ஸோ டொமைன் இஸ் ஈக்குவல் டு, டொமைன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு, அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணும். டொமைன் என்னது? இருக்கிற எக்ஸ் டேர்ம்ல தான் டொமைன். ஸோ இது இந்த டேர்மு, இந்த டேர்மு, ஃபர்ஸ்ட்ல என்ன டேர்ம் இருக்கோ அது டொமைன். ஸோ அதை எடுத்து எழுதுவோம். என்னென்ன? 1, 2, 3, 4, 5, 6ன்னு எழுதிக்கிறோம். அடுத்தது ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஆர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் இஸ் நத்திங் பட் த ரைட் சைடு, அதாவது ஒயிட் டேர்ம். இது பாருங்க, இங்க மார்க் பண்ணிருக்க பாருங்க, அது இது, இந்த இது, இந்த இது, இந்த இது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆன்சர்ஸ் வரும் உங்களுக்கு? 1, அடுத்தது 4, அடுத்தது 9, அடுத்தது 16, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் 25, நெக்ஸ்ட் வந்து 36. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 4, 9, 16, 25, 36 என்ற வேல்யூஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது டொமைன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூஸ், ரேஞ்ச் வந்து ரைட் சைடில் இருக்க வேல்யூஸ். ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1, 4, 9, 16, 36. ஐ ஹோப் இந்த ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திருமலா மேக்ஸ் யூடியூப் சேனல் அண்ட் லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் சம், தேர்ட் ஒன். தட் இஸ் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் விச் இஸ் May 2022. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 1.5ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, the arrow diagram shows figure 1.5, that is this is the diagram. ஸோ 5, 6, 7, 8 இருக்கு. 5லேருந்து 3க்கு போகுது, 6லேருந்து 4 போகுது, 7லேருந்து 5க்கு போகுது. Between the sets P and Q, write the relation, that is one set builder form எழுத சொல்றாங்க, roster form எழுத சொல்றாங்க, domain range. இப்போ நீங்க போன சம்ல பார்த்துருப்பீங்க domain and range, அந்த மாதிரி இதுக்கு domain and range எழுத சொல்றாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்றதை நம்ம சொல்லியாச்சு. இப்போ நம்ம let us go to the solution. The first one is என்ன கேட்டிருக்காங்க? set builder.
செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். ஸோ என்னன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ், அதாவது உங்களுக்கு எப்படி இந்த வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ என்னன்னு எழுதுங்க. பியோட வேல்யூ வந்து 5, 6, 7, 8. அதுக்கு அடுத்தது அவங்க என்ன பண்றாங்க, கியூவோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3, 4 and 5. இது ரொம்ப நல்லா கவனமா கவனிச்சுங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல வச்சு நம்ம செட் பில்டர் நம்ம ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா, இங்க 5ன்ற நம்பர் இருக்கும்போது இங்க 3ன்னு இருக்கு. நல்லா கவனிங்க. இங்க 5 இங்க இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ 5ல 3 போச்சுன்னா 2. ஸோ தென் அகைன் இங்க 6 இருக்கு, இங்க 4 இருக்கு. 6ல 4 போச்சுன்னா 2. ஸோ 6ல 4 போச்சுன்னா 2. 7ல 5 போச்சுனாலும் 2. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, இங்க 5 3 இருக்கு, அப்போ 2 ரிமைண்டர். 6 4 ரிமைண்டர் 2, 7 5 ரிமைண்டர் 2. ஸோ தட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு 2 நம்பர் மைனஸ் பண்றாங்க. அப்போ நான் என்ன செட் பில்டர்ல நான் எப்படி எழுதணும்னா, r is equal to ஓப்பன் பிராக்கெட் x, y எல்லாத்துக்குமே நீங்க எழுதணும். x, y எழுதிட்டு y-யோட வேல்யூல நம்ம என்ன பண்ணணும்னா, y தான் என்ன ஆகுது உங்களுக்கு மைனஸ் சப்ராக்ட் பண்றோம். x-ல இருந்து சப்ராக்ட் பண்றோம். x is இந்த வேல்யூ, x இந்த வேல்யூ 5, 3ன்னு வச்சுங்களேன். இப்போ இது வந்து 5, இது 3 இருக்குன்னா 5 தான் x, 3 வந்து y. அப்போ x minus 2. இங்க x ஓட வேல்யூ 5ன்னு கொடுத்தீங்கன்னா 2ஆல சப்ராக்ட் பண்ணா 3 கிடைக்கும். எப்படின்னு போட்டு காட்டுறேன் பாருங்க. 5 minus 2னா இப்போ பாருங்க, x is equal to 5 வச்சு நான் போட்டேன்னா 5, minus 2 is equal to 3. அப்போ 5, 3 ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு. அதே மாதிரி x is equal to 6ன்னு போட்டா என்ன கிடைக்கும், 6 minus 4. அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, 6 minus 2னா 4 கிடைச்சா 2 போட்டேன்னா என்ன கிடைக்கும் எனக்கு, 4ன்னு கிடைக்கும். அப்போ 6, 4 நல்லா கவனிங்க. ஸோ அப்போ 5, 4, 6, 4 அந்த மாதிரி டேர்ம்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுனால y is equal to x minus 2. So when எப்படின்னா x belongs to p இருக்கணும், y belongs to q இருக்கணும். அதாவது x ஓட வேல்யூ p ல இருக்கணும் and y ஓட வேல்யூ வந்து q ல இருந்ததுன்னா இந்த ஃபார்முக்கு நம்ம எழுதலாம். ஸோ ஒன் மோர் வந்து எழுதுறேன். x is equal to நான் அடுத்த நம்பர் எழுதுறேன். x கிலோ 7னா 7 minus 5 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், 7 minus 5 போட்டா நல்லா கவனிங்க, 7 x minus 2ன்னு சொல்றோம்ல நம்ம. அப்போ 7 minus 2 போட்டோம்னா என்ன கிடைக்கும், 5. ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து 7, 5. நல்லா கவனிங்க. இது ரெண்டுத்துலையும் சப்ராக்ட் பண்ணா என்ன கிடைக்கும், 5 minus 3, 6 minus 4, 7 minus 5 ஆல் எல்லாமே 2 வரதுனால நம்ம இந்த 2 எடுத்திருக்கோம். y equal to x minus 2ன்னு எடுத்திருக்கோம். இது செட் பில்டர் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரோஸ்டர் ஃபார்ம் சொல்றாங்க. ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன, ரோஸ்டர் ஃபார்ம் இப்போ நம்ம எழுதுனது தான் ரோஸ்டர் ஃபார்ம். எப்படின்னா இங்க எழுதிருக்கேன் பார்த்தீங்களா இந்த வேல்யூஸ், இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். இது கண்டுபிடிக்கிறோம் பாருங்க, அதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ அப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னன்னா, r is equal to, எஸ் வெரி குட், 5, 3 then 6, 4 then 7, 5. ஸோ இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்க வந்து அடுத்தது போகும்போது ரோஸ்டர் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ்ல இருக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. 5, 3, 6, 4, 7, 5 அந்த மாதிரி எழுதுறதா ரோஸ்டர் ஃபார்ம். ஏன் சார் 8 வரலன்னா, 8க்கு எந்த வேல்யூ இல்லை. ஸோ அது எதுவுமே இல்லாதனால நம்ம அதை எடுக்கக்கூடாது 8. சரிங்களா? ஸோ தென் கோஸ் டு டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் இஸ் லெஃப்ட் சைட் அண்ட் ரேஞ்ச் இஸ் ரைட் சைடு. அவ்வளோதான் டொமைன். டொமைன் எப்படி எழுதுறோம்னா, r is equal to லெஃப்ட் சைடில் இருக்கிறது அப்படியே எழுதுங்க, 5, 6, 7. 8 வராது, ஏன்னா இன்னொரு நம்பருக்கு மேப் ஆகாதனால அது எடுக்க முடியாது. ஸோ 5, 6 and 7. வாட் அபவுட் ரேஞ்ச்? ரேஞ்ச்னா என்ன பண்ணோம்னா, r is equal to ரைட் சைடு. அவ்வளோதான். ஸோ ரைட் சைடில் என்னென்ன வேல்யூ இருக்கு, 3, 4, 5. ஸோ கொடுத்துருக்க எல்லா கேள்விக்கான பதில் நமக்கு கிடைச்சாச்சு. செட் பில்டர் பார்த்தாச்சு, ரோஸ்டர் ஃபார்ம் பார்த்தாச்சு, அண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்சும் நம்ம பார்த்தாச்சு. ஐ ஹோப் இந்த ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் சம். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் லெட் a is equal to 1, 2, 3 and b is equal to x. x is a prime number less than 10ன்றாங்க. நல்லா கவனிங்க, prime number வந்து less than 10ன்றாங்க. find a cross b and b cross a ன்னு சொல்றாங்க. ஸோ இதை எப்படி சால்வ் பண்றதுன்றது நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் a ஓட வேல்யூ எழுதுங்க. a is equal to 1, 2, 3ன்னு எழுதிக்கிறோம்.
பியோட வேல்யூ என்ன சொல்றாங்கன்னா அவங்க பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 10ன்றாங்க. ஸோ பிரைம் நம்பர்ஸ்னா என்ன, 10க்குள்ள இருக்கிற பிரைம் நம்பர்ஸ். ஸோ பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்றதை முதல்ல எழுதுவோம். விச் இஸ் நாட் டிவிசிபிள் பை எனி அதர் நம்பர். ஸோ அப்போ 1ல மட்டும்தான் வரும், 2ன்றது வரும், 3 வரும், 5 வரும், 7 வரும், அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அடுத்தது ஆனால் அடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 வரும், அடுத்தது 13 வரும். பட் நம்மளுக்கு தேவை என்ன சொல்றாங்க, லெஸ் தென் 10ன்றாங்க. ஸோ இருக்கிற லெஸ் தென் 10க்குள்ள இருக்கிறதுனா இந்த 4 நம்பர் தான் இருக்கு. ஸோ அதனால அந்த பிரைம் நம்பரை எடுத்து எழுதுறோம். என்னன்னா 2, 3, 5, 7 எழுதிக்கிறோம். ஸோ தென் அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஏ கிராஸ் பின்றாங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஏ கிராஸ் பி இப்போ நான் கண்டுபிடிக்க போறேன். ஏ கிராஸ் பின்னா ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ எடுத்து எழுதிக்கிறேன். 1, 2, 3 கிராஸ் 2, 3, 5, 7 எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். கிராஸ் இது பண்ணும்போது எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் டு ஃபர்ஸ்ட் நம்பர், அதாவது 1, 2, தட் மீன்ஸ் 1, 2, தென் ஒரு நம்பரை வச்சே பண்ணுங்க, 1, 2 அண்ட் 1, 3, தென் 1, 5, தென் 1, 7. அடுத்தது செகண்ட் நம்பருக்கு போகிறோம், 2, 2, அடுத்தது 2, 3, அடுத்தது 2, 5, தென் 2, 7, அடுத்தது 3, 2, அடுத்தது 3, 3, தென் 3, 5 and 3, 7. ஸோ உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்குது. அதாவது ஒரு நம்பர் வச்சுட்டு இந்த 4 நம்பர் பண்ணோம், 2ஆம் நம்பர் வச்சுட்டு 4 நம்பர், திருப்பி 3 நம்பர் வச்சுட்டு 4 நம்பர் பண்றோம். ஸோ ஏ கிராஸ் பி கிடைச்சாச்சு. ஸோ நீங்க அடுத்தது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி தான் பியோட வேல்யூ எழுதுங்க. 2, 3, 5, 7 க்ளோஸ் பிராக்கெட் இன்டூ ஏவோட வேல்யூ 1, 2, 3 எழுதியாச்சு. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் முன்னாடி சம்மில் போட்ட மாதிரி போடுங்க. ஸோ 2 into 1, ஸோ அப்போ 2 into 1, அடுத்தது 2, 2, அடுத்தது 2, 3, தென் 3, 2, 3, 1 மாற்றி எழுதிட்டேன் நான். 3, 1, 3, 2 போடலாம். 3, 2, 2, 3, 1, தென் 3, 3, then 5, 1, 5, 2, 5, 3, then 7 இருக்கு. ஸோ 7, 1, 7, 2, then 7, 3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பியில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு, பி கிராஸ் ஏல எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 நம்பர் வருது. ஸோ இப்போ நம்ம இதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 நம்பர் வந்திருக்கான்னு நீங்க செக் பண்ணுங்க. ஸோ 3, 3, 6, 9, 12 நம்பர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஏ கிராஸ் பியோட வேல்யூ இது, பி கிராஸ் ஏவோட வேல்யூ வந்து செகண்ட்ல நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவன் ஈக்குவலா என்னன்றதெல்லாம் அவன் கண்டுபிடிக்க சொல்ல, ஜஸ்ட் பி கிராஸ் ஏ உங்களை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்ஸ். ஸோ ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் வீடியோ. I think this is easy for you. Please subscribe to Tirumala Max YouTube channel and forward to your friends also about this channel. Let us go to the next sum. Example 1.2. So என்ன சொல்லிருக்காங்கன்னா 1.2ல 3, A cross B ஓடது 3, 2, 3, 4, 5, 2, 5, 4, then find A and B ன்றாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட்ல தான் போடலாம். கைடில் போட்டு புக்கில் உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு டயக்ராம் ஒன்று போட்டுட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ அதனால நான் என்ன ஒன்று ஜஸ்ட் ஒரு டயக்ராம் உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன். ஸோ 2 இது இந்த எழுதிக்கிறோம். ஸோ இப்போ அதில் என்ன இருக்குன்னா 3, 3, 5, 5 தான் இருக்குது. அப்போ நம்ம 3ன்ற நம்பர் இங்கே ஒன்று 3 போட்டுக்கிறோம், 5 போட்டுக்கிறோம். அடுத்த ரைட் சைடில் தான் 2, 4, 2, 4ன்னு இருக்குது. ஸோ அதனால 2வும் போட்டுக்கிறோம். அப்போது நம்மளுக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3லேருந்து 2க்கு போகுது, தென் 3லேருந்து ஒரு 4க்கு போகுது, தென் அகெயின் 5லேருந்து 2க்கு போகுது, தென் 5லேருந்து 4க்கு போகுது. ஸோ இந்த 2 நம்பருக்கு லிங்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதிங்க. A cross B is equal to 3, 2, 3, 4, then 5, 2, then 5, 4 எழுதிக்கிறோம். அடுத்ததுல ஸோ we have to find
we have to find a value. So அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா a is equal to set of all, just a description எழுதினா போதும், coordinates என்ன பண்ணோம், கோஆர்டினேட்ஸை மட்டும் எடுத்து எழுதினா போதும். அதை தான் சொல்ல வரேன். ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு எழுதிக்கிறோம். ஏ கிராஸ் பின்னு எழுதிக்கிறோம். ஸோ தேர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு, லெஃப்ட் சைடில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கு நம்மளுக்கு, நான் இந்த டயக்ராம் போட்டேன், 2 நம்பர் தான் இருக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு கோஆர்டினேட்ஸோட வேல்யூ வந்து 3யும் 5 தான் இருக்கு. ஸோ அதே மாதிரி I have to go and check for the b term. So same அதே தான், set of all first coordinate எழுதிங்க. அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்னா முதல்ல இருக்கிற நம்பர், சரிங்களா? set of all second coordinate, இல்ல x term y term சொல்லலாம், இல்ல நீங்க first coordinate second coordinate எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எடுத்தோம். first coordinate will be the lies in the first term. second வந்து second coordinate of elements a cross b. ஸோ therefore என்ன கிடைக்கும் உங்களுக்கு, சேம் அதே மாதிரி பார்க்கணும். b ஓட வேல்யூ ரைட் சைடில் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 2 and 4 தான் இருக்கு நம்ம போட்டதில். ஸோ 2 and 4. ஸோ 2, 4. ஸோ a ஓட வேல்யூ 3, 5 and b ஓட வேல்யூ வந்து 2, 4. தஸ் ஃபைனலாக நம்ம கொஸ்டின் கொடுத்ததை நம்ம எழுதுறது பெட்டர். ஸோ அதனால 3, 5 b is equal to 2, 4. So இந்த sum உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Please subscribe to Tirumala Max YouTube channel and let us go to the next sum. Exercise 1.1ல வந்து fourth sum, that is a is equal to 5, 6, b is equal to 4, 5, 6 and c is equal to 5, 6, 7. So இப்போ a is equal to 5, 6ன்றாங்க, b is equal to 4, ஸோ ஏ கிராஸ் ஏன்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ கிராஸ் ஏ முதல்ல எழுதுவோம். ஏ கிராஸ் ஏன்னு எப்படி எழுதுறதுனா, ஏவை 2 தடவை எழுதணும். ஸோ 5, 6 இன்ட்டு 5, 6ன்னு எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் இப்போ 5 × 5, இப்போ நீங்கள் அதை வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 5, 5, 5, 6, தென் 6, 5 and 6, 6 எழுதியாச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் ஏவோட வேல்யூ. ஸோ தென் அவங்க அடுத்து என்ன சொல்லுவாங்க, பி கிராஸ் பின்றாங்க. ஸோ பி கிராஸ் பி எப்படின்னா, பியும் பியும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதில் 4, 5, 6 கிராஸ் 4, 5, 6 கிராஸ் எழுதியாச்சு. இப்போ நீங்க இதுக்கான வேல்யூஸ் எடுத்து இன்கார்பரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் டு ஃபர்ஸ்ட் நம்பர் போடணும். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் டு ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட், ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் செகண்ட் கோஆர்டினேட், ஃபர்ஸ்ட் டு தேர்ட் கோஆர்டினேட். 4, 4, 4, 5 and 4, 6. Then 5, 4, 5, 5, 5, 6. Then 6, 4, 6, 5 and 6, 6. நல்லா கவனிங்க. 4, 4, 4, 5, 4, 6, 5, 4, 5, 5, 5, 6, 6, 4, 6, 5 and 6, 6. Then goes to C cross C. ஸோ இதெல்லாம் கடுத்து கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் ஆன்சர். ஸோ அப்போ சியோட வேல்யூ என்ன கிடைக்குது உங்களுக்கு, 5, 6, 7 கிராஸ் 5, 6, 7 எழுதிடுச்சு. ஸோ இதில் நம்ம இப்போ அதோட வேல்யூஸ் எடுத்து இன்கார்பரேட் பண்ணுங்க. 5, 5, 5, 6, 5, 7, then 6, 5, 6, 6, 6, 7, 7, 5, 7, 6 and 7, 7. I once again repeat, 5 and 5, 5, 5, 6 and 5, 7, 6, 5, 6, 6 and 6, 7 and 7, 5, 7, 6 and 7, 7. ஸோ இப்போ உங்களுக்கு C, C ஓட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சாச்சு, B, B ஓட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சாச்சு. ஸோ இப்போ இந்த 2 வேல்யூ எடுத்துட்டு தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். என்னன்னா கொஸ்டின்ல B cross B இன்டர்செக்ஷன், இல்லை கவனிங்க, இன்டர்செக்ஷன் C cross Cன்றாங்க. எப்படின்னா எது எது இதுல ஈக்குவலா இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஈக்குவலா இருக்கிறது எதுன்னு நம்ம பார்க்கறதுல என்ன பண்ணணும்னா,
ஈக்குவல் வேல்யூஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 4,4 இங்க இருக்கு. இங்க என்ன இருக்கு? 4,4 இதுல இல்ல. 4,5 இல்ல. 4,6 இல்ல. 5 இருக்கு. 5,4 5,5 என்ற வேல்யூ உங்களுக்கு இருக்கு. அது பாருங்க, அண்டர்லைன் பண்றேன். 5,5 உங்களுக்கு இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்? 5,5ன்னு எழுதுறேன். காமனா இருக்கிறது. இன்டர்செக்ஷன்னா காமன் அர்த்தம். ஸோ அதை எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஐ கோ டு 5,6. ஸோ அதுவும் இருக்கு. 5,6 இருக்கு. 5,6. ஸோ அதனால 5,6ன்னு எழுதிக்கிறேன். ஸோ தென் கோஸ் டு 6,4 இங்க இருக்கு. இங்க இருக்கான்னு பார்க்கணும். இல்ல. 6,6 இருக்கான்னு பார்த்தா 6,4 இல்ல 6,5 இருக்கு. ஸோ 6,5 இருக்கு. நான் எழுதிக்கிறேன். 6,5ன்னு எழுதிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது என்ன டேர்ம் இருக்கு பாருங்க. 6,6 இங்கே 6,6ன்னு இருக்கு. ஸோ ரெண்டுத்துலையும் காமனாக இருக்கிறத எடுத்து 6,6ன்னு எழுதிக்கிறேன். இதை நீங்க என்ன பண்ணணும்னா இந்த டேர்ம்ல செக் பண்ணி பாருங்க. 5,5 ஓகே, 5,6 இருக்கு, 6,5 இருக்கு, 6, therefore ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது நம்மளுக்குன்னா A கிராஸ் ஏவையும் ஈக்குவல் டு B கிராஸ் பியும் நம்ம எடுத்து மல்டிப்ளை பண்ணா இன்டர்செக்ஷன் கொடுத்தோம்னா A கிராஸ் ஏவோட வேல்யூ கிடைக்குது. ஸோ therefore hence it is proved. LHS is equal to RHS. I hope இந்த ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Please subscribe to Trimala Max YouTube channel. Let us go to the next sum. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா exercise 1.22ல find K is equal to if f of K is equal to 5ன்னு கொடுத்துருக்காங்க. where f of K is equal to, நல்லா கவனிங்க, f of K is equal to 2K minus 1ன்றாங்க அவங்க சம்முல. ஸோ f of K ஓட வேல்யூ வந்து 2K minus 1ன்றாங்க. my dear children, please make note of that. ஸோ இதை வச்சு தான் இப்போ நம்ம சம்மு போட போகிறோம். ஸோ என்னன்னா இதில் சொல்யூஷன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா f of K is equal to 5. அதுல f of K வந்து அவன் என்ன சொல்றாங்கன்னா 2K minus 1ன்றாங்க. அப்போ f of K is equal to f of இல்லை கவனிங்க, f of Kன்றது தான் மீனிங். f of Kனா f of Kன்னு எழுதுறோம். இந்த இதுக்கு பதிலாக நம்ம பிராக்கெட்ஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 5ன்னு சொல்றாங்க. ஸோ f of K ஓட வேல்யூ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னென்ன இருக்கு இந்த டேர்ம்? 2K minus 1 இருக்கு. ஸோ அப்போ f of, நல்லா கவனிங்க, f of 2K minus 1ன்னு இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, 2K minus 1ன்னு இருக்கு. ஆனா நம்மளுக்கு இந்த K ஓட வேல்யூக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2K minus 1 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அங்க 2Kக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா 2K minus 1, நல்லா புரிஞ்சுங்க, minus 1 எழுதுறேன். நல்லா புரிஞ்சுங்க. இதுல என்ன சொல்றாங்க? f of K 2K minus 1. பட் நம்மளுக்கு f of K இதோட வேல்யூ வந்து 2K minus 1 வேற. K ஓட பதிலாக என்ன சொல்றாங்க? 2K minus 1ன்றாங்க. அப்போ இந்த Kக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்? இந்த Kக்கு பதிலாக 2K minus 1 போடுறேன். ஸோ இப்போ நான் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2 into 2 4K, 2 ones are 2 minus 1ன்னு போடுறேன். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 4K minus 3ன்னு கிடைக்குது. அது எதுக்குன்னா f of K ஓட வேல்யூ வந்து 4K அப்படின்னு கிடைக்குது. ஸோ 4K minus 3. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல? f of K is equal to 5ன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ அப்போ 4K minus 3 equal to 5. 4K minus 3 நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ. கொஸ்டின்ல 5 இருக்காங்க, அந்த 5 எழுதிக்கிறோம். ஸோ இப்போ 4K is equal to 5 plus 3 is equal to 8. So 4K is equal to 8னா K is equal to 8 by 4. கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2ன்னு கிடைக்கும். ஸோ therefore K is equal to 2ன்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ Kயோட வேல்யூ வந்து 2. ஸோ இதை தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒன்ஸ் அகைன் நீங்க உங்களுக்கு டவுட் இருக்கும், 2K minus 1 அப்படியே எடுத்து எழுதுங்க. இந்த Kக்கு பதிலாக அவங்க என்ன சொல்லுவாங்க? 2K minus 1ன்றாங்க. அதில் 2K minus 1 இதில் எழுதிட்டு அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 2 4 ஆயிடும். 2 ones are 2 minus 1, 2 3 1 சேர்ந்தா minus 3. இந்த டேர்ம் அப்படியே எடுத்து இங்கே எழுதி 5 போட்டு ஆட் பண்ணி போட்டிங்கன்னா Kயோட வேல்யூ வந்து 2ன்னு கிடைக்கும். ஐ ஹோப் இந்த ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் வீடியோ.
எக்ஸசைஸ் 1.1ல பி கிராஸ் ஏ ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏவும் பியை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சேம் முன்னாடி போட்ட சம மாடல் மாதிரி தான். ஸோ சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஏவோட வேல்யூனா என்னன்னா சேம் முன்னாடி நீங்கள் ஒரு சம்மில் போட்டிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் எடுக்கிறது தான். ஸோ நான் அந்த கொஸ்டினை எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3 அண்ட் 3, 4. நான் முன்னாடி போட்ட மாதிரி ஒரு டயக்ராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ எப்படின்னா, ஸோ பி கிராஸ் ஏன்னு அவன் சொல்லிட்டான். ஸோ அப்போ பியோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா லெஃப்ட் சைடில் இருக்கு, லெஃப்ட் அதாவது ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டில் இருக்கிறது தான் பி. ஸோ -2 2 இடத்துல இருக்குது, அதனால் -2ன்னு எழுதிக்கிறேன். 0 2 இடத்துல இருக்குது, 0 எழுதிக்கிறேன். 3 2 இடத்துல இருக்குது, அதனால் 3ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 4 3 3 4 4 3 3, அப்போ 3யும் 4 மட்டும்தான் இருக்குது ரைட் சைடில் உங்களுக்கு. ஸோ அதுக்கு மேப் பண்ணுங்கள். 2 to 4ன்றாங்க, அப்புறம் 2 to 3ன்றாங்க, -2, 3ன்னு சொல்லியிருக்காங்க, -2 to 4ன்றாங்க. அப்போ 0 to 3ன்னு போகுது, 0 to 4ன்னும் போகுது, தென் 3 to 3ன்னு போகுது, தென் 3 to 4. அப்போ உங்களுக்கு இது வந்து பியோட வேல்யூ, இது ஏவோட வேல்யூ. சிம்பிள், அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பி இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்னா எக்ஸில் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு. ஸோ அதெல்லாம் எடுத்து எழுதும்போது உங்களுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் கிடைக்குதுன்னா பியோட வேல்யூவில் -2, 0, 3. ஏவோட வேல்யூ என்ன சார் இருக்கும்? அதே தான், ரைட் சைடில் 3, 4. ஸோ ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏவோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா 3, 4 அண்ட் பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -2, 0, 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இது with this A and B we have got the answer. Please subscribe to Tirumala Max YouTube channel. Forward to your friends also about this channel. Let us go to the next sum. Exercise 1.2ல வந்து third sum. அதாவது என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, a relation R is given by the set x, y, y equal to x plus 3, x belongs to 0, 1, 2, 3, 4, 5 and find its domain என்றாங்க. சிம்பிள், அதாவது இந்த வேல்யூ x அவங்க கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம், அதில் ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்கணுன்றாங்க. வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். நீங்கள் பழைய சம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3ன்னு எடுத்துங்க. சிம்பிள். ஸோ எக்ஸோட வேல்யூ அவன் கொடுத்துட்டான் 0, 1, 2, 3ன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒய் ஈக்குவல் டு 0 plus 3னா எனக்கு என்ன கிடைக்குது? 3ன்னு கிடைக்குது. அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன், 1 plus 3ன்னு போடும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 4ன்னு கிடைக்குது. y equal to 2 plus 3ன்னு போட்டால் 5ன்னு கிடைக்குது. தென் y equal to 3 plus 3ன்னு போட்டால் 6ன்னு கிடைக்குது. தென் y equal to 4 plus 4ன்னு போட்டால் 4 plus 3, ஏன்னா 3 தானே அது 3. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 7ன்னு கிடைக்கும். then y equal to 5 plus 3னா 8. ஸோ அப்போது ஒய்யோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ 0னா ஒய்யோட வேல்யூ வந்து 3. ஸோ அந்த மாதிரி எழுதணும். ஸோ அப்போ எப்படி எழுதணும் இதுன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 0, 3, தென் நெக்ஸ்ட் ஒன் 1, 4, நெக்ஸ்ட் ஒன் 2, 5, நெக்ஸ்ட் ஒன் 3, 6, நெக்ஸ்ட் ஒன் 4, 7, நெக்ஸ்ட் ஒன் 5, 8. ஸோ ஆரோட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சாச்சு. அதாவது இதுதான் இந்த டேர்மு 0, 1, 2, 3, 4 and 5. 0, 3, 1, 4, 2, 5, 3, 6, 4, 7, 5, 8 போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு டொமைன் கண்டுபிடிக்கும். டொமைன் இஸ் ஆல்வேஸ் த லெஃப்ட் டேர்ம் அண்ட் ரேஞ்ச் இஸ் த ரைட் டேர்ம். அவ்வளோதான், சிம்பிள். டொமைன் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு பாருங்கள். லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது? 0, 1, 2, 3, 4 and 5 எழுதியாச்சு. ஸோ இப்போ ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச்னா என்னன்னா ரேஞ்ச் ஆஃப் ஆர். ரேஞ்ச் ஆஃப் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் ரைட் சைடில் 3, 4, 5, 6, 7, 8 அதே எழுதுங்க. அவ்வளோதான். 3, 4, 5, 6, 7 and 8. ஸோ இப்போ உங்களுக்கு டொமைனும் ரேஞ்சும் உங்களுக்கு கிடைச்சாச்சு. I hope இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Let us go to the next sum. Before that, please subscribe to Tirumala Max YouTube channel and forward to your friends also about this channel. Let us go to the next sum.
exercise 1.5 first sum using functions f and g given below. Find f of g and g of f. Check whether f of g and g of f are equal. ரெண்டு ஈக்குவலான்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அதோட வேல்யூஸை முதல்ல எடுத்து எழுதுங்க. ஸோ என்ன வேல்யூஸ்னா f of x is equal to x minus 6, g of x is equal to x square. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணோம்னா இதுக்கு ஈக்குவலா இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா f of g and g of fன்றாங்க. அப்போ நான் என்ன பண்றேன்னா f of gன்றதை முதல்ல எடுத்துக்கிறேன். அது எப்படி எழுதுறேன்னா f of g of xன்னு எழுதிக்கிறேன். ஸோ அப்போ f of g of x எழுதுனேன்னா நான் என்ன பண்ணேன்னா g of x ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு x ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ f of x ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஸோ f of x square is equal to f of xனா x minus 6, x ஸ்கொயர் வரும்போது இது என்ன மாறும் x ஸ்கொயர் minus 6 ஆக மாறும். நல்லா கவனி, f of g of x, g of x ஓட வேல்யூ வந்து x ஸ்கொயர். நான் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் இங்கே இருக்கனால இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயரை போட்டால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6ன்னு எழுதிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று ஜி ஆஃப் எஃப், சேம் அதே மாதிரி எழுதுங்க. ஜி ஆஃப் எஃப்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ ஜி எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு எனக்கு எக்ஸ் மைனஸ் 6ன்னு இருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் 6ன்னு போட்டுக்கிறேன். ஆனால் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூனா எனக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும், இதுக்கு தலைக்கு மேலே ஸ்கொயர் போட்டுக்கணும். அப்போது x minus 6 to the whole square அது எழுதியாச்சு. ஸோ இப்போ அதை ஸ்கொயர் பண்ணதை நம்ம எடுத்து பிரிக்கிறோம். a plus b, a minus b whole square. அப்போ x square a square plus 2 minus 2ab என்ன கிடைக்கும், minus 2ab 12x plus b square 36. ஸோ உங்களுக்கு இது LHS ஓட வேல்யூ, தென் இது RHS ஓட வேல்யூ, இது LHS ஓட வேல்யூ. ஸோ இதில் ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இட் இஸ் நாட் ஈக்குவலாக இல்லை. ஸோ அதனால எஃப் ஆஃப் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப். ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இல்லாதனால we are mentioning that it is not equal. I hope இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Please subscribe to Tirumala Max YouTube channel and forward your friends also about this channel. Let us go to the next abstract. This is the abstract, my dear children. So you please go through this abstract. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே உங்களுக்கு செப்டம்பர் 2021 பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 1.2ல வந்து 2 சம் இருக்கு. அதாவது 1.2ல ஒரு சம், எக்ஸாம்பிள் ஒரு சம் வருது. மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸைஸ் 1.1ல 1, எக்ஸாம்பிளில் 1. ஜூலையில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஏப்ரல் 2023ல ஒரு 1.1 தென் எக்ஸாம்பிள், அண்ட் ஜூலை வந்து பார்த்தீங்கன்னா 1.2 அண்ட் 1.5ல ஒரு சம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் தட் எக்ஸசைஸ் சம், எக்ஸாம்பிள் சம்மு உங்களுக்கு எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் எக்ஸாம்பிள் சம்ஸ் 4 வந்திருக்கு. எக்ஸாம்பிள் 4 கேட்டிருக்காங்க. அண்ட் யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் எக்ஸசைஸ் என்ன இருக்குது 1.1ல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் திஸ் எக்ஸசைஸ் 1.1. ஸோ மிகவும் கான்சென்ட்ரேட் பண்ணுற சாப்டர் எக்ஸசைஸ் எதுனா 1.1ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேள்விகள் இதில் கேட்டிருக்காங்க. தென் கோஸ் டு ஆல் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் சம்பிள் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது எந்தெந்த எக்ஸசைஸில் வருதுன்னு பாருங்கள். ஸோ 4 கேள்வி எக்ஸாம்பிள்லேருந்து வருது. ஸோ 2 மார்க்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுவும் மோரோவர் ஒரு எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சம்மும் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து. ஸோ அதனால எக்ஸாம்பிள் சம்ஸ் யூ ஹேவ் டு கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு த்ரூ திஸ் சில்ட்ரன். ஸோ வித் திஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு Tirumala Max YouTube channel and forward to your friends also about this channel. I wish you all success in your exams. Please subscribe for more exam updates, my dear children. Thank you.